நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் பேசப்போகிற மிக முக்கியமான தலைப்பு, தமிழ்நாட்டில் உண்மையிலேயே பொது பாதுகாப்பு இருக்கிறதா, மக்களுக்கான பாதுகாப்பு. குறிப்பாக மக்களுக்காக பணி செய்யக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு கொலைவெறி தாக்குதல் தற்போது நடந்திருக்கிறது. அதுவும் கூட மக்களால் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நகரில், ஒரு கிராமத்தில், ஒரு ஹெம்லெட் என்று சொல்லக்கூடிய மலை கிராமங்களில் அல்ல, உலகில் மிகச்சிறந்த நகரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்ட சென்னையின் பிரதான மக்கள் கூடுகிற ஒரு பிரதானமான நகரில் மையப்பகுதியில் இந்த படுகொலை தாக்குதல் நடந்திருக்கிறது. தெய்வாதீனமாக டாக்டர் பாலாஜி ஜெகதீசன் அவர்கள் தப்பி பிழைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இந்த தலைப்பில் விளம்பர ஆட்சியில் அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பில்லையா என்பதை பற்றி நாம் பேசுகிறோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தனது அறிக்கையில் மக்களுக்கான பாதுகாப்பு, நேற்று காலை கூட அவர்கள் திருச்செந்தூரிலே நேற்று முன்தினம் பேசுகின்ற போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லி வாய் மூடுவதற்கு முன்பே இச்சம்பவம் அரங்கேறியிருப்பது உண்மையிலேயே கவலைக்குரியதாகவும் இருக்கிறது. அவருடைய எக்ஸ்தல பதிவில் பல்வேறு குறிப்புகளை சொல்லியிருக்கின்ற போது திமுக ஆட்சி 2026 ஆட்சிக்கு வருவது மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதா என்ற கேள்வியும் அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு மதுரையிலே தலைமுண்டமாக கிடக்கக்கூடிய சம்பவங்களையும் குறிப்பிட்ட திருமதி சசிகலா அம்மையார், அரசு மருத்துவமனையிலே வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய நோயாளிகள், கர்ப்பிணிகள் மற்றும் அவர்களுக்கான பாதுகாப்பு, 2000க்கும் மேற்பட்ட குழந்தையை பிறக்கும் நேரத்தில் பிரசவத்திற்கு வரும் ஏழை எளிய பெண்களின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சிறப்பாக மக்களின் நலன் கருதி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாமும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். டாக்டர் பாலாஜியினுடைய இந்த தாக்குதல் பல்வேறு விடயங்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏதோ போராட்டம் நடந்தது, மருத்துவர்கள் கலைந்து போனார்கள் என்பது அல்ல. இன்றைக்கு கூட சில ஊடகங்கள் அப்படி செய்தி விட்டிருக்கிறது. ஆனால் மருத்துவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு ஆயுதங்களை தூக்க வேண்டிய சூழலிலும் கூட அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு கையிலே கைத்துப்பாக்கி தாருங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை ஒரு பாதுகாப்பட்ட சூழல் இருக்கிறது. பல 100 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில் சர்வேலன்ஸ் கேமரா என்று சொல்லக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் இல்லை, போலீஸ் பூத் அல்ல, எங்கு பார்த்தாலும் வெளியே வருபவர்கள் வரம்பற்ற முறையில் உள்ளே செல்கிறது. அரசினுடைய பெயரை பயன்படுத்தி பலவர் மிக அழுத்தம் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் சிகிச்சைக்கு இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நிதானமாக விவரமாக பேசுவதற்காக எங்களோடு மிகச்சிறந்த ஆளுமைகளான மூத்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கண்ணா அவர்கள் வந்திருக்கிறார். சார் வாங்க. மருத்துவத்துறையில் எங்களோடு பல விவகாரங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் டாக்டர் பூபதி ஜான் அவர்களை நான் வரவேற்கிறேன். அதே போன்று அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்களை நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஐயா வாங்க. வணக்கம். அதே போன்று எங்களோடு தொடர்ந்து பேசக்கூடிய அரசியல் விமர்சகர் சகோதரர் சரவண பெருமாள். முதல்ல துரைக்கண்ணா இதை பாருங்கள், அப்புறம் நம்ம மருத்துவர்கள்ட்ட வேற ஒரு டாபிக் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இந்த சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம் என்பது உண்மையிலேயே மிகவும் துரதிருஷ்டவசமானது. உயிர்காக்கும் மருத்துவர்களே உயிருக்கு பாதுகாப்பில்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது நிச்சயமாக வருந்தத்தக்கது. இதை கண்டித்து மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் உட்பட பல அரசியல் தலைவர்களும் பொது அமைப்புகளும் மருத்துவ அமைப்புகளுமே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய கண்டனத்தையும் இதில் அந்த அரசுக்கு எதிரான கண்டனத்தை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். அதாவது நம்ம பார்த்துருக்குறோம், தலைமைச் செயலகமாகட்டும், ரயில் நிலையமாகட்டும், விமான நிலையமாகட்டும், அங்கெல்லாமே நிறைய பயணிகள் வந்து செல்வதால், பொதுமக்கள் வந்து செல்வதால் போதிய பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. மெட்டல் டிடெக்டரு, அந்த மெட்டல் டிடெக்டர் கருவியோட பல்வேறு விதமான சோதனைகளுக்கு ஆட்பட்டு தான் அங்கே போக முடியும். இப்போ அதே நிலையில் இந்த பொது மருத்துவமனை என்பதும் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை.
அந்த மருத்துவமனையில் இது போன்ற பாதுகாப்பு வசதி இல்லாதது என்பது துரதிருஷ்டவசமானது தான். நிச்சயமாக அதை அரசு விரைவாகவே முன்னெடுத்து அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படி தான் நம்முடைய இதுக்கு. இப்போ இதுவரையிலுமே ஊதிய உயர்வுக்காக, பதவி உயர்வுக்காக, இப்படி அங்கே நடக்கிற அந்த அடிப்படை தேவைகளுக்காக போராடி கொண்டிருந்த மருத்துவர்கள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா பல பொதுமக்களுக்குமே இதுக்குரிய ஒரு பொறுமையும் விழிப்புணர்வும் வேணும். மருத்துவர் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கானவர்களை சந்தித்து அவங்க சிகிச்சை அளிக்கிறார்கள். ஒவ்வொரு நோயாளியை பற்றியும் நோயாளிக்கான சிகிச்சை என்ன அப்படிங்கிறத அவங்க விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. நான் கேட்டேன், சொல்லலை, டாக்டர் போயிட்டார், அப்படி இதெல்லாம் சரியான அணுகுமுறையே இல்லை. இந்த அணுகுமுறையிலிருந்து பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்போ என்னை பொறுத்தளவில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு அரசு முன்முயற்சி மிக தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ இதனுடைய நீட்சியாக மருத்துவர்கள் இப்போ ஒரு மருத்துவமனையில் ஒரு பிரதான மருத்துவர் சிகிச்சை அளிக்கிறார். அந்த நோயாளியினுடைய உறவினர்களோ அல்லது நோயாளியோ கூட தனக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது, எந்த விதமான நோய் தாக்கம் தனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரோடு வருகிறவர்கள் மகனோ மகளோ மற்றவர்கள் கூட என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த பதற்ற சூழல் இருக்கும். அப்போ இது ஒரு கொலை, ஒரு மருத்துவரை தாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வன்மம் வரக்கூடாது. நிச்சயமாக அது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடாது, அந்த வன்மம் இருக்கக்கூடாது. இதை தவிர்ப்பதற்கு என்னுடைய சிறிய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வார்டுலேயுமே இந்த பயிற்சி மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க பிரதான மருத்துவர்களோடு போவாங்க. அந்த கேஷீட் பார்த்துட்டு இருக்குது. அப்போ ரொம்ப பதற்றத்தில் இருக்கிற அந்த நோயாளியோ அல்லது நோயாளியோட உறவினர்களுக்கோ இந்த மாதிரியான நோய் தாக்கம் இவருக்கு ஏற்பட்டிருக்கு, இந்த நோய்க்கு இந்த விதமான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பயிற்சி மருத்துவர் மூலமாக கூட நம்ம அதை விளக்கலாம். சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நம்ம சொல்கிற அந்த நோயாளிக்கு பதற்றம் ஏற்படுத்தக்கூடாது, உளவியல் ரீதியான தாக்கம் ஏற்பட்டக்கூடாது. ஆமாம், அந்த பிரதான மருத்துவர் தொடர்ந்து அந்த வார்டில் இருக்கிற 50 பேர் 60 பேரையுமே பார்க்கணும். அடுத்தடுத்த அவருக்கு பிரதான பணிகள் அவருக்கு நிச்சயமாக இருக்கும். அவர் ஒவ்வொரு நோயாளிக்கும் என்ன விதமான சிகிச்சை கொடுக்குறோம், என்ன மருந்து மாத்திரை கொடுக்குறோன்னு சொல்ல முடியாது. அங்கே செவிலியராக இருக்கிறவர்கள் ஒரு சில அளவில் ஒரு 50% அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது, டாக்டர் இதை கொடுத்துருக்காரு, இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு, இந்த மாத்திரை கொடுத்துருக்காரு, இதை நான் கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு நிறைவு ஏற்படாத பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த பயிற்சி மருத்துவர்களை ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு பயிற்சி மருத்துவரை போட்டு ஒரு ஷிஃப்ட் சிஸ்டத்தில் போட்டு அது மாதிரியான அணுகுமுறை கடைபிடிக்க வேண்டும். இந்த அரசுக்கு உள்ள பொறுப்பு என்பது மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்துலையுமே சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிறத மிக வன்மையாக கண்டித்து இதை சொல்லியிருக்காங்க. பரவலாகவே இந்த 3.5 ஆண்டுகளுக்கு மேலே பல்வேறு விதமான செயல்கள், சட்டவிரோத செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் என்பதுமே பொதுவெளிகளில், அதாவது பெரியார் சொல்வது பார்த்தா தமிழ்நாடு முழுவதுமே எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கு சாட்சி இன்றைக்கு நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். நிச்சயமாக பொதுமக்களுக்கு எல்லா வகையிலுமே பாதிப்பு உருவாகி இருக்கிறது. நீங்கள் கடந்த இந்த அரசு அமைந்த பிறகு ஒரு ஓராண்டு எல்லாருமே பொறுமை இருந்தாங்க. என்னுடைய அருகில் இருக்கிற மருத்துவருக்கு ஐயா டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள் அது தொடர்பாக மிக தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. அவங்களுடைய போராட்டத்தின் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அளித்த அந்த உறுதிமொழியை கூட நிறைவேற்றாத ஒரு துரதிருஷ்டவசமான நிலை தான் இருக்கிறது. உயிர்காக்கும் மருத்துவர்கள் உயிருக்கு போராட வேண்டிய நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி விட்டது என்பது ஒரு பெரிய அளவில் தாக்கம். இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் அரசு மருத்துவர்களும் தனியார் மருத்துவர்களும் கூட இதில் இணைந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று போராடக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசு உருவாக்கி விட்டதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதை நிவர்த்தி செய்வதற்கு இந்த மருத்துவர்கள், மூத்த மருத்துவர்களடங்கிய ஒரு குழுவே போட்டு எந்த மாதிரியாக இந்த நடவடிக்கைகளை நாம் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆலோசனைகளையுமே அவர்கள் மேற்கொண்டு தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன வழிமுறைகளோ அதை இந்த அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்களுமே பொறுமை காக்கணும். ஒரு மருத்துவர் ஒரு சிகிச்சை தவறான சிகிச்சை என்று வதந்தி பரவுனதுனால போய் மருத்துவமனையில் அடிச்சிடறாங்க, மருத்துவர்களை போய் தாக்கிடுறாங்க. ஒவ்வொரு மருத்துவருக்குமே அவருக்கான அந்த பொறுப்பும் கடமையினரும், நோயின் தாக்கம் என்ன,
நோயின் தீவிரத்தன்மை என்ன, அதற்கு தக்கவாறு தான் அவங்க சிகிச்சை எடுப்பாங்க. இவங்க என்னென்னா திடீர்னு ஒரு அரசியல்வாதி ஃபோன் பண்ணுவார், எப்பா ஒரு வாரம் ஆச்சா அவனுக்கு ஆப்ரேஷனே பண்ணலையாப்பா, என்னென்னு பார்த்து பண்ணுவாங்கன்னு. எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், டாக்டருக்கு தான் தெரியும். இந்த அழுத்தம் காரணமாக அவங்க போய் அவங்க ஒரு பதட்ட நிலையில் அவனுக்கு பிபி குறைஞ்சிருக்காது. ஆமா ஆமா, அது ஒரு வாரமாகி அவனுக்கு சுகர் 340 இருக்கும். அப்ப அரசியல்வாதி பேசுவாங்க, என்ன அந்த பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் பண்ணலையா அப்படின்னு என்ன நடக்கும்? இந்த அழுத்தம் என்பது அரசியல் புற அழுத்தம் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அமைச்சர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அதை கோரிக்கையா வைத்திருக்கிறாங்க. வெளியே இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்றது, இந்த விவகாரங்கள்லாம் மருத்துவர்களுடைய பரிந்துரையில இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமாக அதை இது சரியான அணுகுமுறைகளை கடைபிடித்து இந்த அழுத்தங்களை பூரா தவிர்த்து அவர்களை சுதந்திரமாக செயல்படும் மருத்துவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் பார்வை. சரி, மருத்துவர்கிட்ட ரெண்டாவது போகலாம். இந்த பிரேக் டைமில் உங்கள்கிட்ட கேட்டுறேன், உங்களுடைய பார்வைகள் என்ன? அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயா பிளஸ் குழுமத்தினர் நெறியாளர்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் சாரதிகளுக்கும் தமிழ் கடவுள் முருகனுடைய திருவிழில் இந்த பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது இப்போது நம்ம இந்த விவாதத்துக்கு முன்னாடியே கடந்த காலத்தினுடைய சின்னம்மாவனோட அறிக்கையில் இடையில இந்த மருத்துவத்துறை சார்ந்து நான் ஒரு சில சிறு வரிகளிலே நான் கோடிட்டு காண்பித்தேன். இந்த அரசாங்கத்தினுடைய அவல நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க முகப்புரையில். என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இந்த அரசாங்கம் குடும்ப ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை எப்படி ஓட்டு வங்கியில் பெற்று வெற்றி பெறுவதை தான் அவங்க மைய கருத்தை கொண்டு செயல்படுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த விரிசலெல்லாம் மறைக்கிறதுக்கு தொடர்ந்து முதலமைச்சர்கள் போராடி கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு போராடவில்லை. அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் 28 ஜூலை 2024 சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய்விட்டது. அதனுடைய அந்த சட்டம் ஒழுங்கினுடைய புள்ளியல் கிராஃப் அது வளர்ந்து கொண்டே சென்று கொண்டு இருக்கிறது, மேலே நோக்கி. இந்த 3 வருஷத்துல இவர் விட்ட ஸ்டேட்மெண்ட் 28 ஜூலை 2024 அப்பயே எஸ்கலேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை முக்கியமாக அவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படியாவது இந்த மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக்கி அதை எப்படியோ நிறைவேற்ற வேண்டும் என்ற 2024 ஒரு கனவுகளோட பயணம் செய்கிறாங்க. ஒரு பக்கம் விரிசல், இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் பிரகாரம் அவங்க கட்சிக்குள்ளேயே இந்த குடும்ப ஆட்சி எத்தனை காலம்தான் இவருக்கு ஆட்சி செய்வார், குடும்ப ஆட்சி அப்படின்ற ஒரு பாட்டு ஒலிக்குது திமுகக்குள்ளே. 30% திமுகவினர் வெறுப்படைந்து விட்டார்கள். எத்தனை காலம்தான் நாங்களும் உங்களுக்காக வேலை செய்கிறது, இப்படி உங்கள் குடும்ப இதுக்கு பரிவாரத்துக்கு சாமரத்தை தூக்கிட்டு நாங்கள் அலையிற மாதிரி. அது ஒரு பக்கம். இங்கே நாங்கள் என்ன கேட்க, என்ன வேணாலும் வாங்க, அதுதான் சொல்லுங்க. அதை பற்றி அவங்க கவலைப்படலையா? எக்கேடு கேட்டு மக்கள் போனால் என்ற என்ன அப்படின்ற நிலையில தான் அவங்க நிலையில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அவல நிலையில ஒரு இந்த தமிழ்நாடு ஒரு ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் பாலாஜி 7 ஆண்டுகள் ஓமந்தூரார் பணியாற்றியிருக்கிறார். அவர் ஒரு மக்கள் சேவகர், நம்முடைய நண்பரும் கூட. அதிர்ந்து கூட பேச தெரியாத மனிதர், மிக மிக பொலைட்டாக பேசக்கூடியவர். பெரும்பாலும் அவருடைய பேச்சில் ஆங்கிலம் அதிகமாக இருக்கும், தமிழை கூட அவர் நல்ல முறையில் பேசக்கூடியவர். ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு மனிதரை தாக்கியிருக்கிற போது ஏனைய சக மருத்துவர்களுக்கு என்ன ஒரு பயம் வரும், அச்சம் வரும், உளவியல் இது இருக்கும். இன்றைக்கி கூட பலர் யோசிப்பாங்க, ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ் தாக்கப்படுறான், மருத்துவர்கள் தாக்கப்படுறான், நேர்மையான விஏஓ வெட்டப்பட்டு கண்டந்துண்டமாக உரப்ப நாட்டில் போட சம்பவம் நடக்கிறது, கஞ்சா மிரட்டப்படுறான். நான் கேட்குறேன், இவ்வளோ நடக்கும். கோயம்புத்தூரில் உங்கள் தொலைக்காட்சி ஊடகத்தினுடைய ஒரு பத்திரிகையாளர் டாஸ்மாகில் நடந்த அந்த 10 ரூபாய் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டார். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அம்மா சொல்கிறாங்க, சசிகலா அம்மா மதுரையில் தனி முண்ட தலை மட்டும் கிடக்கு. அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த அதாவது இந்த மருத்துவத்துறையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது
ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும்னு நினைக்கிறேன். 2500லேருந்து 3000 டாக்டர்கள் வேக்கன்சி இருக்கு. ஏன் நிரப்ப மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் வந்து ரொம்ப தெளிவாக எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு தனியாக ஒதுக்கி கிளீனாக வந்து இது தனியாக செயல்படட்டும், அதையும் டிஎன்பிசியும் போர்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னா இது வந்து ஹைலி டாப் ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ரெக்ரூட்மெண்ட் போர்டு, முக்கியமான போர்டு. அதனால் 2500 மருத்துவர்களோட பணியிடம் வேக்கன்சி இருக்குது, பல நர்ஸுகளோட பணியிடம் வேக்கன்சி இருக்குது, நிரப்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி வந்து ஒரு டாக்டர் அணுக முடியும்? இருங்க, இந்த கேள்வியை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் 2 டைம் கொடுத்துறேன். இப்போ நம்ம பேச போகிறது, இந்த தொலைக்காட்சியில் மருத்துவர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட டீட்டெயிலாக பேச போகிறேன். தற்போது இந்த நிலை குறித்து பேசுவதற்கு அரசு மருத்துவதற்கான சட்ட போராட்ட குழு டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள் எம்மோடு இணைகிறார். அதுக்கு பிறகு பூபதி ஜான் அவர்களோடும் பேச போகிறோம். சார், இப்போது இது சம்பவங்களெல்லாம் நான் கேள்வியாக வைக்கலை, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஜெயா ப்ளஸ் குழுவினருக்கும் ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். நேற்று சென்னை அரசு கலைஞர் மருத்துவமனையில் பணியிலிருந்த மூத்த மருத்துவர், புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் பாலாஜி எதிர்பாராத நிலையில் திடீரென்று கத்தியால் குத்தப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்தது ஒட்டுமொத்த மருத்துவர்களை மட்டுமல்ல, மனித நேயம் விரும்பும் ஒட்டுமொத்த மக்கள் அனைவருமே மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாயினர். அந்த சம்பவத்திற்கு காரணமானவரை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இப்போது இதற்கான காரணம் என்ன? அதாவது பொதுவாக நோய் தான் எதிரி, டாக்டருக்கும் சரி நோயாளிக்கும் சரி எதிரி வந்து நோய். அந்த நோயை எதிர்த்து அந்த நோயிலிருந்து நோயாளியை காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தான் ஒவ்வொரு மருத்துவருமே பணி செய்து வருகின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் இதுபோன்ற சம்பவம் நடக்கிறது என்றால், முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. எதற்காக அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு சமூகமும் காரணம் என்றால் அரசும் நிச்சயம் காரணம். அதாவது அரசு மருத்துவர்கள் நீண்ட காலமாக குறைவான, அதாவது மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படாமல் குறைவான மருத்துவர்களை வைத்து அதிகப்படியான வேலை செய்வதால் பணிச்சுமை, அடுத்ததாக எங்களுக்கு நீண்ட காலமாக தரப்பட வேண்டிய ஊதியம் தரப்படவில்லை, அங்கீகாரம் இல்லை, மொத்தத்தில் மிகுந்த மன உளைச்சலில் ஒட்டுமொத்த மருத்துவர்களும் பணியாற்றி வருகின்றோம். அதே நேரத்தில் அரசு எங்களை நன்றாக பயன்படுத்தி கொள்கின்றது. முக்கியமாக நம்முடைய முதல்வர் பதவியேற்ற முதல் நாளில் இதுவரை எந்த முதல்வரும் சந்தித்திராத வகையில் கொரோனா தொற்றின் உச்சத்தால் அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அந்த நேரத்தில் அரசுக்கு உறுதுணையாக இருந்த அரசு மருத்துவர்களை எப்படி அவர்களால் மறக்க முடிகிறது என்று தெரியவில்லை. இந்த மாதிரி அரசு ஒரு புறம், இன்னொரு புறமோ சமூகம். ஒரு பக்கம் கடவுளாக பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள், இன்னொரு பக்கம் சிகிச்சை பலனின்றி இறக்க நேரிடின் மருத்துவரையே தாக்குவதற்கு துணிந்து விடுகிறார்கள். கொரோனா சமயத்தில் கூட இருந்த உறவினர்கள் கூட பக்கத்தில் அருக முடியாத நிலையில் 2 வாரம் 3 வாரம் என்று பிரிந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் உடனிருந்து உயிரை பணய வைத்து பணியாற்றிய மருத்துவர்களை எப்படி அவர்களால் மறக்க முடிகிறது? இந்த நேரத்தில், அதாவது மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்று சொன்னேன். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ரஷ்ய அதிபர் புத்தின் விடுத்த அந்த பேட்டி. அதாவது கோவிட் வேக்சின் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட நேரம் நம்ம நாட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் கோவிட் வேக்சின் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த அறிமுகப்படுத்துகிறப்ப டாக்டர்களுக்கு முதல்ல போடுறோன்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருந்த பத்திரிகை நண்பர்கள் கேட்குறாங்க, ஏங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இவங்கள்லாம் முக்கியம் இல்லையா, உங்களுக்கு டாக்டர்கள் தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அருமையான பதில்
நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. அதற்கான பதில் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் இறந்தா இன்னொரு டாக்டரை உருவாக்குறதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும். எனவே நான் உட்பட இங்கே இருக்கிற எல்லாரையுமே நாட்டு மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த டாக்டர்கள் முதல்ல நல்லா இருக்கணும். அதனால அவங்களுக்கு முதல்ல கோவிட் வேக்சின் போட போகிறோம் அப்படின்னு சொன்ன பதில் தான் இந்த நேரத்தில் நான் இங்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். இது ஒரு வரலாற்று பதிவு. ஸோ மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகம். முதல் விஷயம், அதாவது நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் திரும்பி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை ஒரு 15க்குள்ளே தான் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை அரசு மருத்துவக் கல்லூரிகள் 37. அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் உட்பட அரசு மருத்துவமனைகள் நிறைய திறக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரே பெருமையாக சொல்கிறார்கள், திமுக ஆட்சி அமைந்த பிறகு 100கணக்கில் மருத்துவமனைகள் துவக்கப்பட்டுள்ளன என்று. ஒரே ஒரு கேள்விதான், அதாவது அன்னைக்கு 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அதே அளவு 18,000 அரசு மருத்துவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு ஊடக நண்பர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுறப்ப கூட நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய தனியார் மருத்துவமனை வச்சிருக்கிறதா நினச்சிக்குங்க, அதில் ஒரு 500 டாக்டர்ஸ் போடுறீங்க, அது நல்ல வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, நல்ல கூட்டம் வருது, நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குது. நீங்கள் உடனே ஒரு கிளைகள் துவங்குறீங்க, மொத்தம் 4 மருத்துவமனைகள் ஆயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க, எல்லாமே நல்ல பிக்கப் ஆகுது, நல்ல மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கோடு இருக்குது. இப்போது நீங்கள் முதல்ல துவங்கின அந்த 500 மருத்துவர்களை வச்சே ஓட்டுவீங்களா, இல்லை 2000 மருத்துவர்கள் நியமிப்பீங்களா? 2000 மருத்துவர்கள். ஆனால் அரசு பணியில் மட்டும் எங்களுக்கு அப்படி தலைகீழாக இருக்குது. எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் பலன்னு பில்டிங் கட்டுவாங்க. ஸோ இதற்கு டாக்டர் எழிலன் சொன்ன பதிலே பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டசபையில் மருத்துவர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி டாக்டர் எழிலன் பேசினார். என்ன அப்படின்னா, சுகாதாரத்துறையின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டிடமோ கட்டிட வல்லுநர்களோ கருவிகளோ உபகரணங்களோ அல்ல, அங்கே உயிரை காப்பாற்றுற பணியில் இருக்கக்கூடிய டாக்டர்களும் செவிலியர்களும் தான் உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதை கோவிட் காலத்தில் நிரூபித்து காட்டாங்க. கரெக்டாக சொன்னீங்க. அதே மாதிரி உயிரை காப்பாற்றுற பணியில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து அரசாணை 354 வெளியிட்டாங்க. அதை அமல்படுத்தணும்னு சொல்லி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் வலியுறுத்தினார். ஆனால் அதுவும் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சரோ அமைச்சரோ அதற்கு பதில் சொல்ல. அரசாங்கத்தினுடைய நோக்கம் தான் என்ன? நீங்கள் போராடுறீங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்தோம், டாக்டர் பாலகிருஷ்ணன், டாக்டர் பெருமாள், நீங்கள் எல்லாருமே போராடுறீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பல 100 கோடிக்கு கட்டமைப்பு இருக்கு ஐயா, நீங்கள் பல கோரிக்கைகளை வைத்திருக்கீங்களே, அரசினுடைய நோக்கம் தான் என்ன? அரசுடைய நோக்கம், மக்கள்கிட்ட நாங்கள் இத்தனை மருத்துவமனைகள் கட்டியிருக்கிறோம், மக்களுக்கு பல புதிய திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம் உட்பட எத்தனையோ திட்டங்கள் துவக்கப்பட்டுள்ளன. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இத்தனை திட்டங்கள் துவக்கப்பட்ட பிறகு இதனுடைய பணிச்சுமை மருத்துவர்களுக்கு அதிகமாகியுள்ளது. அதே நேரத்தில் புதிதாக மருத்துவர்கள் நியமிக்கிறதுக்கு பதிலாக வேக்கன்சிஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து வருத்தமான உண்மை. பெருமாள் மணி அப்படி இருங்க. ஜான் பூபதி ஒரு தெளிவாக பேசினார் நிறைய விஷயத்தை. நீங்கள் பேசுங்க மருத்துவராக. இன்றைக்கி மருத்துவருடைய கோரிக்கைகள் லைசன்ஸோட கன்று கொடுக்கணுங்கிறாங்க, சிசிடிவி கேமரா இருக்கிறங்கிறாங்க, சர்வேலன் நிறைய விஷயம் சொல்கிறாங்க, ரெக்கமெண்டேஷன் இருக்கக்கூடாது, மெட்டல் டிடெக்டர் இருக்கணும் என்ட்ரன்ஸில், போலீஸ் பூத்து தேவை, நிறைய வச்சுருக்கிறாங்க. செவிலியர்களில் அதில் முக்கியமாக ஐயா பெருமாள் மணி மருத்துவர் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க ஒரு மருத்துவராக? நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்க. பெருமாள் மணி என்று விட்டேன், சாரி, பெருமாள் பிள்ளை. நடந்த சம்பவம் மிக மிக வருத்தத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது. ஒரு புற்றுநோய் நோயாளியினுடைய மகன், அது 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அவங்க 2-3 ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து SRM சொன்னாங்க, அப்புறமேல அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், அங்கே ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. பல இடங்கள் லட்சங்கள்லாம் செலவு பண்ணி தான் கடைசியில் வந்து கலைஞர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. கலைஞர் மருத்துவமனைங்கிறது சிறப்பு மருத்துவமனை, உயர் சிறப்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். அதில் அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ அங்கே வரும்போது அந்த டாக்டர்கிட்டே 6 முறை வந்து 6 மாதங்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க.
இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த அம்மாவிட்ட வந்து கேள்வி கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லுது, மருத்துவர் மேலே குறை சொல்லலை, அவருடைய ட்ரீட்மெண்ட் மேலே குறை சொல்லலைங்கிறாங்க. ஆஸ்பத்திரி மேலே குறை இல்லை. என்ன குறை அப்படின்னா, அவர் வந்து எங்களை திட்டுறாரு, இங்கிலீஷில் திட்டுறாரு, ஒரு மதிப்பாக பேசலை அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது ஒரு கருத்து. அப்புறம் அவங்களுடைய கோபத்தினுடைய உச்சிக்கே போகிறாங்க. உச்சிக்கு போய் நான் சாகிறதுக்குள்ளே அந்த மருத்துவரை செவிலியால் அறையணும், செவிலால் அறையணும் 5 முறை சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இது அவங்களுடைய வேதனை, கோபத்தினுடைய வெளிப்பாடு. அவங்களும் வியாதியில் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு கேன்சர் நோய்ங்க வியாதியே ரொம்ப துடிப்பு. மனிதனுக்கு ஒரு கேன்சர் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ பெரிய. அதற்கு கெடுத்தில் அந்த கேன்சருக்கான மருந்து கொடுக்குறோம் பாருங்க, அந்த மருந்தினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வந்து கேன்சர் செல்லை மட்டும் கொல்லாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லை கூட கொல்லும். இப்போ தான் டார்கெட்டட் கீமோதெரப்பின்னெல்லாம் நிறையா வந்திருக்கு. ஆக அந்த மருந்தினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா அவ்வளோ உள்ளுக்குள்ளே அவ்வளோ வன்மமாக இருக்குது, மைண்டுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. அது என்ன காரணத்தினால வந்துச்சோ இதனால் வந்துச்சோ தெரியல. அது ஒன்று. இதை பார்த்துக்கிட்டு மகன் இருக்காப்புல, மகன் வந்து கத்தி எடுத்துகிட்டு போய் டாக்டரை குத்துறாப்புல. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, ஒரு வன்முறை எதற்கும் தீர்வாகாது. எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லாரும் கத்தி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் குத்துனோம்னா அது என்ன ஒரு மனநிலையை உண்டு பண்ணும். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு பொறுப்பாக்க ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கும். ஆமாங்க, அப்படிதான் கருத்து. அப்படிதான் கருத்து. ரெண்டாவது எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வலைதளங்களில் பாருங்கள், ஒரு யூடியூப்பில் எடுத்து எல்லாத்துலேயும் பார்த்தா 99% எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அந்த டாக்டரை கொலை பண்ணுங்க, அந்த டாக்டரை அடித்து இது பண்ணுங்க, அப்படி பண்ணாதான் அந்த வந்தால் தான் மற்றவங்க எல்லாரும் திருந்துவாங்க அப்படின்னு ஒரு பொது கருத்து நிலவுது. ரொம்ப மோசமான கருத்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, மருத்துவர்கள் அந்த பொது கருத்து தான் எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது. என்னன்னா, அப்போ இந்த வலைதளங்களில் பார்க்கக்கூடிய அந்த கருத்துக்கள் மிக மிக மனதை பாதிக்கிறது. ஏன் பாதிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு விதமான வைத்தியமும், அதே தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டா அதே மருத்துவர் வேறு மாதிரி வைத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கூட்டு நிலவுது. நிறைய பேர் வந்து ஈவன் தொலைக்காட்சியில் கூட அதை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சூழ்நிலையின் காரணமாக அப்படி தான் இருக்கிறாங்க. அது முதல் பாயிண்ட் நான் சொல்ல வர்றேன். எப்படின்னா, தனியார் மருத்துவமனையில் ஒரு 50 பேஷண்ட் வருவாங்க ஒரு மருத்துவர்கிட்ட, 50 கூட வர மாட்டாங்க, ஒரு 30 வர்றாங்கன்னு வச்சுங்க. ஆனால் ஒரு மருத்துவர், அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஒரு நாளைக்கு 300 பேஷண்ட் பார்க்குறாங்க. அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய தன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? ஆரம்ப கட்டத்திலே வரமாட்டாங்க. ஏன்னா புரிதல் இருக்காது. அந்த நோயினுடைய புரிதல், தள்ளிக்கலாம், வீட்டில் இருந்து அவங்க வைத்தியம் பண்ணுறது, வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிற வைத்தியம், எல்லா வைத்தியம் பண்ணி முத்தி வருவாங்க. அப்போ வியாதியினுடைய தன்மை அதிகமாக வரும், நோயாளியுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நோயாளிட்டையும் 2 நிமிஷத்துக்கு அவ்வளோதான் பேசுறதற்கான டைம் இருக்காங்க. இல்லையே, வேற அடுத்த கியூல நின்றுட்டே இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. ஒரு நோயாளிட்ட அதிகமாக பேசினா அடுத்த நோயாளிகள் வந்து அவங்க தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கள நிலவரம் நின்று பாருங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கட்டும், ஸ்டான்லியாக இருக்கட்டும், கேஎம்சியாக இருக்கட்டும், எங்கே நின்று பார்த்தாலும் இதுதான் இருக்கும். அப்போ கூட்டங்கள் அதிகமாக வர்றதுனால ஒவ்வொரு நோயாளியும் தங்கள்கிட்ட டாக்டர் அதிகமாக பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. கரெக்ட், அது நியாயம்தான். கூட்டங்கள் அதிகமாக வர்றதுனாலையும் பனிச்சுமை அதிகமாக இருக்கிறதுனாலையும் நோயினுடைய தாக்கத்தோடு ரொம்ப சீரியஸாக வர்றதுனாலையும் அவங்க சிந்தனை ஃபுல்லாகவே அவங்க குணப்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இருப்பாங்க. அதனால் பேசுவதற்கு டைம் இருக்காது. அப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, ஏன் வந்து எல்லாம் பொதுத்தளத்தில் அரசு மருத்துவமனை மேலே குற்றம் சாட்டுறாங்க, இந்த மருத்துவமனை சரியாக பேசுறதில்ல, கேவலமாக நடத்துகிறாங்க, ஏய் வா போ அப்படின்னு நடத்துகிறாங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம்? ஒன்று பற்றாக்குறை. ஒன்று ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருந்தாலும் வரக்கூடிய ஃப்ளோ அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு கணக்கு வச்சா கூட நம்ம இதில் வந்து 900 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா மருத்துவமனைக்கு வரக்கூடிய 2000 பேர் வந்துடுறாங்க. அந்த டைமில் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது வந்து அவனுடைய பணிச்சுவை அதிகமாக இருக்குது. எல்லா நோயாளிகிட்ட டாக்டர் பேசணும், அவங்ககிட்ட சொல்லணும்னு தான் விருப்பம். ஆனால் ஒரு அரசு மருத்துவமனைக்கு 100 பேரோ இல்லை 50 பேரோ வந்திருந்தால் நல்லா ஃப்ரீயாக பேசிட்டு போவாங்க. ஏன்னா அரசு மருத்துவமனையில் பணிபுரக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே கிராமத்திலிருந்து வந்தவர்கள். ரெண்டாவது வந்து கிராமங்களில் படித்தவர்கள், அரசு கோட்டால வந்தவங்க. அவங்களுக்கு வந்து ஈர உள்ளம் இருக்கும்.
நிச்சயமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வழியில வந்தவங்க. அதனால அந்த ஒரு பொது தளத்தினுடைய அந்த மனநிலை இருக்குல்லங்க, அதை மாற்றணும். ஒன்று. ரெண்டாவது, வரக்கூடிய காலம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மருத்துவர்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளி அதிகமாயிட்டே இருக்குதுங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவம் நடந்த பிறகு புற்றுநோய் சிகிச்சை பண்ணக்கூடிய அத்தனை மருத்துவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க. புற்றுநோய் என்கிற வியாதி வந்து யாருக்கு வந்தாலும் வியாதியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்க. சாதாரண காய்ச்சல் மாதிரியோ இல்லை வயிற்றுப்போக்கு மாதிரியோ டைஃபாய்டு காய்ச்சல் மாதிரியோ கிடையாது. ஒரு புற்றுநோய் கட்டி வந்து ஒரு நரம்புலையோ ரத்த குழாயிலையோ எலும்புலையோ வந்துடுச்சு, அந்த வேதனை வந்து டாக்டர்னாலே குணப்படுத்த முடியாது. ஏன்னா அதனுடைய வலியை போக்கக்கூடிய மருந்துகள் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கு. பெத்திடின் இருக்கு, மார்பின் இருக்கு, பென்டத்தால் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தான் வேலை செய்யக்கூடிய மருந்து. அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. ஏன்னா புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவர்கள் 20 பேர் தான் இருக்கிறான்னு வச்சுக்கங்க. இப்போ அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? எதுக்கு இந்த பிரச்சனை? நோயினாலே அவங்க கஷ்டப்படுவாங்க. நோய்க்கு கூடிய மருந்தினுடைய சைடு எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டும் கொடுக்கும்போது இவங்களுடைய மனநிலை இப்படி இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க? நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் நம்மளை கரிச்சு தான் கொட்டுவாங்க. டாக்டர் சரியாக பண்ணலை, வைத்தியம் சரியாக பண்ணணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விலக்கி சொல்லுவாங்க. அம்மா இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது, செய்யுங்கன்னு விலக்கி சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் அதுக்கு மேலே பேசாமல் வெளியே விலகி நின்றுக்குவாங்க. தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ள விலகி நிறுத்துக்குவாங்க. டிஃபன் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு மருத்துவரும் நல்ல மனநிலையில் இருக்கணுங்க. நல்ல மனசு வந்து ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கணும். குட் மைண்ட், குட் சவுண்ட் ஆஃப் நாலேஜ் இருந்தா தான் குட் ட்ரீட்மெண்ட் வெளியே வரும். மனநிலையில ஷேக் ஆயிட்டுனா ஒண்ணும் பண்ண முடியாது. மனநிலையில இருந்து ஷேக் பண்ண முடியாது. இப்ப ஆபரேஷன் பண்ண போறாங்க, ஆபரேஷன் தைரியமா இருந்து பண்ணா தான் கரெக்டா அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டு போவாங்க. கொஞ்சம் பயம், கொஞ்சம் நடுக்கம், ஏதாச்சும் ஆயிருமோ வந்து தப்பா பண்ணிடுவோம். ஆக்சுவலி இந்த சூழல், இந்த என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டா உளவியல் ரீதியாக அவர்களே பாதிக்கிறது. கண்டிப்பா. இப்போ இந்த பாதிப்பு, இப்ப டாக்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, விலகி நிட்டாங்கன்னா யாருக்கு இங்க கஷ்டம்னா, பணக்காரர்களுக்கோ அதிகமான படித்து அவர்கள் வியாதி வந்தவர்களுக்கோ இல்லை அதிக மேல்தட்டில் இருக்கிறவங்களுக்கோ இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்குவாங்க, இல்லைன்னா மற்ற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். இன்சூரன்ஸ் கவரேஜ் யாருக்கு இது அப்படின்னா, லட்சக்கணக்கான மக்கள், ஏழைகள், கிராமங்களில் வசிக்கிறவர்கள், அதாவது வந்து கொஞ்சம் கல்வி அறிவு குறைவாக இருக்கிறவர்கள், இரண்டாவது வந்து சாமானிய மக்கள் மருத்துவமனைக்கு வர்றாங்க, அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த கவலையை தான் எனக்கு இருக்கு. அப்போ இந்த சமூகம் கட்டமைக்கக்கூடிய மனநிலை கடைசியா யாரை பாதிக்கணும்? இன்டைரக்டா இந்த சமூகத்தை பாதிக்கிறதே. அப்ப இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு, காப்பதற்கு ஒரே இடம் அரசு மருத்துவமனை தான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிக்கல், டாக்டருக்கும் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து சில சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை எப்படி சரி பண்ணாலும் விவாதிப்போம். அதுதானே நான் சொல்ல வர்றேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுங்க. இப்ப என்னன்னா, இப்ப இந்த நோயாளி டாக்டர் போய் குத்துறாங்க. இப்ப அந்த டாக்டர் மேலேயே அவருக்கு குறை இருக்கு, தவறான வைத்தியம் பண்ணிட்டார் நீங்க நினைச்சீங்கன்னா வழிகள் இருக்கு. நீங்க பெரிய டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கங்க, இல்ல அங்க இருக்கக்கூடிய தலைமை மருத்துவ அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்ல வேற ஒரு கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. தவறு இருந்தா அந்த டாக்டர் மேல ஆக்ஷன் எடுங்க, தப்பு இல்லையே. ஆனா அதற்கு கத்தி எடுத்து போய் அவர் குத்துவது தீர்வாகுமா? அதனால அவர் படுகொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கான காயங்கள் இருக்குதா? ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து உயிரிழப்பு வந்து விட்டால் அத்தனை மருத்துவர்களும் தங்களுடைய மருத்துவ பணியை நிறுத்தி விடுவார்கள். அப்ப இழப்பு பெரியவர்களுக்கு அல்ல, ஏழைகளுக்கு. இன்னைக்கு சசிகலா அம்மா பேசும்போது கூட மருத்துவர்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுவது, அதை நான் ஆதரித்தாலும் கூட பொதுமக்களுக்கு இடையூறு, நீங்க சொன்ன பாயிண்ட் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா மற்ற துறை மாதிரி அல்ல, ஒரு வழிக்காக வந்தால் செய்துதான் ஆக வேண்டும். துரைக்கண்ணன் சார், இப்போ நம்ம 2 மருத்துவர்களை டீட்டெயிலாக பேச விட்ட காரணம், அங்கிருந்து தான் நமக்கு வலிகளும் வேதனைகளும் தெரியும். இப்போ இதுக்கு தீர்வு நீங்க சொல்ல போறீங்க. என்ன நடக்க போகுது, என்ன விவகாரம் சொல்லுங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் நிச்சயமாக 2 மருத்துவர்களும் மருத்துவத்துறையில் பணியாற்றுவர்கள் என்பதால் அதில் உள்ள சிக்கல்கள், சிரமங்கள், அவர்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை மிக அழகாக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுமே அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஒரு நோயாளிகள் மருத்துவர்களை தங்கள் உயிரை காக்கும் கடவுளாகவே கருதுகின்றனர். எனவே மருத்துவர்கள், பொதுமக்கள் யாரும் பாதிக்காத வகையில் தங்களுடைய கோரிக்கைகளை, எதிர்ப்புகளை ஆளும் ஆட்சியாளர்களுக்கு
ஜனநாயக முறையில் தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய திமுக தலைமையிலான அரசை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்புறப்படுத்துவதால் இதற்கு நிரந்தர தீர்வாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இவ்வளவு பிரச்சனைகளை இருக்கும்போது யார் இதற்கு பொறுப்பு வாங்க வேண்டும்? இல்லை, அரசு எந்த வழியோ குடியுமா வழி, அதுதான் யார் சொல்றா? டாக்டர் பெருமாள் பிள்ளை. ஆமாம், நிச்சயமாக அதில் நிச்சயமாக ஒரு தீவிரமாக இந்த விஷயத்தை ஆராய்ந்து, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்கள் குழு ஒன்றை நியமித்து இதற்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை அவங்க ஆய்வு செய்யணும். ஏன்னா இப்போ கூடுதலான மருத்துவ தேவை என்கிற பணிச்சுமை அதிகம். பணிச்சுமை அதிகரிக்கிற பொழுது ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு 50 பேர் 100 பேர் பார்க்குற இடத்துல 200-300 பேரை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கும். அதில் ஒவ்வொருவரிடமுமே தங்களுக்கான விஷயங்களை, நோயின் தாக்கம், நோயின் தீவிரம், நோயை தீர்க்கிறதுக்கான முறைகள், நம்ம ஒரு சாதாரணமாகவே ஒரு பேஷண்ட் போய் உட்காந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எழுந்து வரமாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிவிச்சுட்டு இதனுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட வலி வேதனை. ஆமாம், அதுதான் சொல்கிறேன், அதனுடைய தாக்கம். இப்போ கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்கிற பொழுது அது பிரியும், 50 பேருக்கு 100 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னொன்று ஐயா சொன்ன மாதிரி இந்த சிறப்பு மருத்துவர்கள், புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர்கள், இவங்களுக்கு இந்த சிறப்பு மருத்துவர்களை உருவாக்குவதற்கு அரசாங்கமே கூடுதலான இடங்களை, அந்த பயிற்சிக்கான இடங்களை, கூடுதலான அந்த ஸ்டைபன் ஊதியங்களை கொடுத்து அவர்களையும் தயார்படுத்துகிற பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பொது வெளிகளில் அரசு மருத்துவமனை மீது ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் காலங்காலமாக. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாலே ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, இந்த மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், தேவையான அளவுக்கு உபகரணங்கள், கருவிகள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்தது. அவரை கூட சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னா வெளிநாடுகளிலிருந்து இங்கே சிகிச்சைக்காக வர்றாங்க. உலகத்திலேயே தமிழக மருத்துவர்கள் தான் சிறந்த மருத்துவர்கள் அப்படின்னு வர்ற போது நாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இங்கேயே இருந்து சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள். அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இப்போது இந்த அரசும் வந்ததுக்கு பிறகு மருத்துவத்துறையில் நாங்கள் தீவிர கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட மருத்துவர்களுடைய அடிப்படை தேவைகளை, அந்த உண்மையான நேர்மையான கோரிக்கையை கூட நிறைவேற்றாத அந்த நிலை என்பது அவர்களுக்கு இன்னும் கூடுதல் மனச்சோர்வை ஏற்படுத்திவிடும். மனச்சோர்வையும் ஏற்படுத்தும், பதட்டத்தையும் ஏற்படுத்தும். ஆமாம், நிச்சயமாக. அப்போ என்னென்னா, இப்போ இந்த வலைத்தளங்களில் அதிகமாக இந்த மருத்துவர் அவன் கொண்டிருக்கணும், அங்கேயே தீர்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு வன்மம் நிச்சயமாக பரவவே கூடாது. இந்த டாக்டர்களுக்கு என்னென்னா, போன உடனே பொது அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிற டாக்டர்னால் நாங்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் தானே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு எள்ளி நகையாடுகிற போக்கும் கூட இருக்குது. இப்போ ஒரு சில பதிவுகளில் நான் அதை கூட பார்த்தேன். அப்போ இந்த புரிதலை மாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி மக்கள்கிட்ட ஏற்படணும். மருத்துவர் என்பது நம்முடைய உயிரை காக்கக்கூடிய, இப்போ மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்னவங்க, ஒரு கடவுளாக நீங்கள் தான் ஐயா கடவுள் மாதிரி வந்து என் பிள்ளையை காப்பாற்றினீங்க, உயிரை காப்பாற்றினீங்க அப்படின்னு தான் சொல்கிறது. அந்த கடவுளாக கருதுவர்களை அவரே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மனப்போக்கு வருவது என்பது நிச்சயமாக அது தவிர்க்கப்பட வேண்டும். எந்த மாற்று கருத்துமே இல்லை. அரசாங்கமுமே ஆட்சிக்கு வருகிற பொழுது பல்வேறு உறுதிமொழிகளை தர்றாங்க. அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த முன்முயற்சியும் எடுக்கலை அப்படின்னு தான் பார்த்தோம். நாம் இப்போ மருத்துவர்கள், செவிலியர்கள், இதை தாண்டி ஜாக்டோஜிய அமைப்பு, அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், விவசாயிகள், ஈவன் சத்துணவு பணியாளர், துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட அனைவருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த போராட்ட களத்துக்கு வருகிற பொழுது இவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு ஏற்கவில்லை அப்படின்னு உடனே அவர்களுடைய பணியில் கூடுதல் கவனம் செலுத்த மாட்டார்கள், பொறுப்போடு அவங்க பணியாற்ற மாட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ இதே நிலை தான் எல்லோருக்குமே வருகிறது. இதை முழுவதுமாக களைவதற்கு இந்த அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட பார்வை. இப்போ டாக்டர் பெருமாள் பிள்ளை, நிறைவு கருத்தாக இப்போ நம்ம பேச போகிறோம். நடந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சுது, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? முக்கியமாக ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்களின் வலிகள் அப்படின்னா ஒரு 4 விஷயம். ஒன்று பணிச்சுமை, உரிய அங்கீகாரம் இல்லை, மிக குறைவான ஊதியம், பாதுகாப்பில்லை. பணிச்சுமை ஏற்கனவே இருக்கிற காலி இடங்களை நிரப்பாதது மட்டுமின்றி நீண்ட காலமாக, அதாவது அதிகரிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளில்
நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போர் மருத்துவர் பணியிடங்கள், செவிலியர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பண்ணல இன்னைக்கு வரைக்கும். ரெண்டாவது, உரிய அங்கீகாரம் இல்லை. அங்கீகாரம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு சில துறைகளில் ஏதாவது ஸ்பாட்டில் இறந்துட்டாங்கன்னா உடனடியாக வந்து முதலமைச்சரே இரங்கல் தெரிவிக்கிறதோட நிவாரணம் கொடுத்து எல்லா விதமான இதுவும் பண்ணுறாங்க. ஆனால் உயிரை பணைய வைத்து பணியாற்றிய, கொரோனா சமயத்தில் பணியாற்றிய மருத்துவர்கள், அதுவும் உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக ஆட்சி பதவியேற்ற பிறகு 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை. ஒன்று. ரெண்டாவது, அந்த 11 அரசு மருத்துவர்கள் குடும்பங்களில் ஒரே ஒருவர் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழை குடும்பம். டாக்டர் விவேகானந்தன் மனைவி அரசு வேலை வேண்டும், மாண்புமிகு அமைச்சரை 3 தடவை குழந்தைகளுடன் நேரில் சந்தித்த பிறகும், மாண்புமிகு முதல்வருக்கு கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்த பிறகும் இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தின் மீது நம் முதல்வரின் பார்வை விழவில்லை என்பது. அதனால் உரிய அங்கீகாரம், அந்த ஒரு குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுப்பது ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைத்ததாக நாங்கள் நினைக்கின்றோம். மூன்றாவது, மிக குறைவான ஊதியம். அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன், மற்ற மாநிலங்களில் எம்பிபிஎஸ் மருத்துவர்களுக்கு தரப்படக்கூடிய ஊதியத்தை விட 40,000 ரூபாய் குறைவாக இங்குள்ள எம்பிபிஎஸ், ஸ்பெஷலிஸ்ட், சூப்பர் ஸ்பெஷலிஸ்டுக்கு இதுதான் அடிப்படை ஊதியம் தர்றாங்க. 40,000 ரூபாய் குறைவாக. அதாவது பேசிக் இல்ல, மொத்தத்துல பேசிக்லயே வந்து 40,000 கம்மியா கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா, மற்ற மாநிலங்களை விட. ஸோ இதுக்கு நாங்க வந்து மற்ற மாநிலங்களுக்கு இணையா கொடுங்க, அல்லது மத்திய அரசுக்கு இணையான கொடுங்க, அல்லது ஏற்கனவே நீண்ட காலமா நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு விழான்னு சொல்லி ஏகப்பட்ட அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. ஒரே ஒரு அறிவிப்பு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அன்று 2009 திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராகவும் நம்முடைய தற்போதைய முதல்வர் துணை முதல்வராக இருந்த பொழுது வெளியிடப்பட்ட அந்த அரசாணை 354 அமல்படுத்தி எங்களுக்கு உரிய ஊதியமான அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்ட 4 தரணும்னு கேட்குறோம். அதை இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை. அடுத்தது கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான தற்போதைய டாபிக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நிச்சயமாக வந்து அரசு வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஒன்று, போலீஸ் பூத்து. ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் போலீஸ் பூத்து வேணும். ஏன்னா ஏதாவது பிரச்சனைகள் வர்றப்போ ஆயிரக்கணக்கான ப்ராப்ளம் வரும். அதாவது சினிமாவில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கடைசியில் தாங்க போலீஸ் வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் நாங்கள் வந்து அப்போ கூட வந்து ஃபோன் பண்ணி அழைச்சி எப்போ வந்து அவங்க வர்றது. ஸோ அதனால் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் ஒரு போலீஸ் பூத் இருந்தாலே ஒரு 50% பீப்புளுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம வந்து அங்கே கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு இதுக்காக வந்து அது. அடுத்தது சிசிடிவி வந்து ஃபங்க்ஷனிங் சிசிடிவி போதுமான அளவுக்கு வேணும். செக்யூரிட்டினா நேற்றைக்கு அந்த சம்பவம் கூட பார்க்குறீங்க, அந்த செக்யூரிட்டியோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க பின்னாடியே. அதான் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செக்யூரிட்டிகள் போதுமான எண்ணிக்கையில், அந்த குறிப்பிட்ட 40 அல்லது 45 உட்பட்டவர்கள் அல்லது ரிட்டையர்டு மிலிட்டரி பீப்புள், அந்த மாதிரி இவங்களை போட்டு எங்களுடைய பாதுகாப்பை உண்மையிலே உறுதி செய்ய வேண்டும். அடுத்தது, நாங்கள் நீண்ட காலமாக கேட்டுட்டு இருக்கிறது, இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தினால் மருத்துவர்களின் பணிகள் தாமதமாகுகிறது, தடைபடுகிறது, நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் வருவது. அதனால் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை இருந்து விலக்கு தர வேண்டும் அரசு மருத்துவமனைகளுக்கு. அடுத்ததாக, இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நிறைய வர்றது வந்து உண்மையிலேயே வந்து மருத்துவர்களுக்கு இருக்கிற பணிச்சுமையில் மேலும் 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 ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது, போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்களை அதிகமாக உருவாக்க வேண்டும், இருக்கின்ற காலி இடங்களை நிரப்ப வேண்டும். மேலும் நீண்ட காலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மாண்பு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். ஒரே ஒரு தடவை, கிட்டத்தட்ட 4 வருடங்கள் முடிய போகுது, எங்களை சந்தித்து ஒட்டுமொத்த மருத்துவர்களின் வலிகள் என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அரசாணை 354 அமல்படுத்தி ஒட்டுமொத்த மருத்துவர்களும் இன்னும் உற்சாகமாக பணி செய்யும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டு. டாக்டர் பெருமாள் பிள்ளை, இந்த தொலைக்காட்சி மக்களின் குரலாக, உங்களின் குரலாக, நீதியின் குரலாக உங்களை இவ்வளவு நேரம் நாங்கள் சிறப்பாக பேச அனுமதிச்சிருக்கிறோம். அரசு இதை கண்டிப்பாக செய்யும் சார். அது இந்த க்ரைம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த இன்ஸ்டன்ஸில் காவல்துறை அங்கே இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. ஐயா சொன்னாங்க.
அது இல்லாமல் அங்கே வந்து பெட்ரோலிங் காவல்துறை இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன். அது எப்போ வந்துட்டு போகிறது இல்லை வந்துட்டு போகிறது ஓமந்தூராக இருந்தாலும் சரி அது இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மினி போலீஸ் ஸ்டேஷனு அங்கே இருக்கிறதும் நல்லது தான். அது ஒரு விஷயம். அவர் சொன்னார் நம்ம வந்து உள்ள வார்டுக்குள்ளேயே வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கணும், பணி ஓய்வு பெற்ற இராணுவத்துறையினர். அது இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பொதுவாக நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ நடந்த அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கூட எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பகுதிகளில் ஒரு முக்கியமான இடத்துல அந்த இடத்துல வந்து தணிக்கை செய்கிறாங்க. தணிக்கை செய்யும் போது ஆயுதங்கள் கொண்டு போகிறாங்களா? இப்போ இவ்வளோ பேர் பைக்கில் வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்குதுன்னா காவல்துறை என்ன தணிக்கை செய்கிறது? அப்போ வந்து சர்வசாதாரணமாக யார் வேணாலும் என்ன வேணால் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் இப்போ கடந்த கால நிகழ்வுகளில் வந்து இப்போ இந்த எல்டிடி ஒரு பகுதிகளில் வந்து அவங்களும் வந்து பிடிச்சிருக்காங்க, என்ஐஏ போய் பிடிச்சிருக்காங்க. இப்போ லோக்கல் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இதனால் வந்து சட்டம் ஒழுங்கு நிலையாக இல்லை அப்படின்னு தொடர்ந்து இவர்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் நான் இப்போ உங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கடந்த விவாதத்துலையும் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கால்பந்து வீராங்கனை ஒரு இதுவாகி இறந்துட்டாங்க. அதே இதில் மருத்துவமனையில் வந்த பிறகு இதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி லெட்டர் மேலே லெட்டர் வந்ததாகவும் தகவல் வந்திருக்கு. ரொம்ப ப்ரெஷர். அங்கே இருக்க நர்ஸுங்கெல்லாம் எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோமா அப்படின்றலாம் எனக்கு தகவல் வந்தது. நான் அதை பதிவும் செய்தேன் உங்கள் ஒரு விவாதத்தில். அந்த மாதிரி மருத்துவர்களுக்கு இந்த மாதிரியான அதே மாதிரி எஜுகேட் பண்ணோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா டாக்டர்னா அவர் வந்து அவரும் உங்களை மாதிரியான மனுஷன் தான். பட் அவருக்கு இருக்கிற லிமிட்ஸு எல்லா விதமான இதையும் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சில எது ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ முக்கியத்துவம் அதை கொடுப்பாங்க கண்டிப்பாக. அதில் நமக்கு தெளிவாக பார்த்துருக்கேன். மருத்துவர்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எனக்கு பல மருத்துவ நண்பர்கள் இருக்காங்க. அவர்களோட செயல்பாடுகள் அது குறிப்பாக செவிலியர்களும் மருத்துவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சம்பளமே போடாத சூழ்நிலையிலையும் வந்து 2 மாதம் 3 மாதம்லாம் அப்படியே வாயை கட்டி வயிற்ற கட்டி அவங்க சொந்தக்காரங்கிட்ட காசை வாங்கி எப்படிங்க வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் அதை வந்து கடனை வாங்கி உடனே வாங்கி அவங்க வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வராங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொன்னால் மனிதாபிமான மக்கள் வந்து தெளிவடையணும். இதெல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். மக்களும் வந்து மருத்துவர்களுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கும் சரி நீங்கள் வந்து ஒத்துழைச்சாதான் நம்மளுக்கு ஒரு சிறந்த மருத்துவம் கிடைக்கும். ஆனால் சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க. உலக சுற்றுலா அதாவது மருத்துவ சுற்றுலா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான அவல நிலையெல்லாம் நடக்கும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ சுற்றுலா எப்படி இங்கே வருவாங்க? பல லட்சம் கோடி ரூபாய் நம்பிக்கைகள் உருவாயிரும், பயம் உருவாகும், ஒரு பேனிக் அமங் தி சொசைட்டி. அந்த ரிசர்ச்ல நான் இருந்திருக்கேன் நிச்சயமா. அதாவது மருத்துவ சுற்றுலாவை பத்தி ரிசர்ச்ல கடந்த ஒரு 2006-7 பெருவாரியா இந்த கருத்தை வச்சுக்கிட்டோம். நம்ம பேசுவோம், மருத்துவருக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும், அது கொடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரியான அவல நிலை நீங்க வந்து மீடியாவில் வரும்போது என்ன ஆகுனா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மருத்துவ சுற்றுலா வருவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இதெல்லாம் பூபதிஜான் உங்களுக்கான நேரம் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. ரைட். இப்போ மருத்துவர் சொன்னார் பாதுகாப்பு சம்மந்தமாக உள்ளுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும், பூத் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் மருத்துவமனைகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். மருத்துவமனை விட்டு வெளியே போனால் மருத்துவருக்கு பாதுகாப்பு எப்படி இல்லை, அந்த கேம்பஸோட சரி. ஆமாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுடைய மனநிலை அந்த இதுதான் மாறணும் அப்படிங்கிறது தான் ஆணிவேர், ரூட் காஸ் அது. அப்போது எப்படி இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணலான்னா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான். தீவிர சிகிச்சை இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு, இந்த மாதிரி புற்றுநோய் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு, மிக தீவிரமான அறுவை சிகிச்சை மூளை கட்டி இந்த மாதிரி நோயாளிகளுக்கு, இரக்கம் தருவாய் கிட்டத்தட்ட ஒரு தருவாய்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஒன்று வைக்கணும். கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப கவுன்சிலர் டாக்டரா இருக்கணும். ஆமா, டாக்டர் இருக்கணும், அவருக்கு தான் மெடிக்கல் நாலேஜ் இருக்கும், அந்த டீமே இருக்கணும். அப்போ நோயாளி வரும்பொழுது அந்த கவுன்சிலர் வந்து அந்த நோயாளிகிட்ட கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தொடர்ச்சியா பேசும் பொழுது, அம்மா உங்களுக்கு இந்த நோய் இருக்கு, இந்த மாதிரி வைத்தியங்கள் நாங்கள் பண்ண போறோம், கண்டிப்பா இந்த மாதிரி வைத்தியங்கள் பண்ண போது இதுல வந்து சாதகம் இருக்கு, பாதகம் இருக்கு. அப்ப அறிவியல் பூர்வமான மருத்துவம் இது நம்ம முழுமையாகவே இந்த மருத்துவமும் ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமா சொல்லல, அறிவியல் பூர்வம். இது குணமாகும், இது குணமாகாது, குணமானால் இவ்வளவு நாள் இருக்கும் என்கிற அறிவியல் பூர்வமான உண்மையை அந்த நோயாளிக்கு சொல்லி, இந்த மாதிரி தடங்கள் இருக்கு. நீங்க சில சமயத்துல வந்து மருத்துவர் வந்து எல்லா நேரமும் பேச முடியும் அப்படின்னு கூட நினைக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு டோட்டல் கவுன்சிலிங் அந்த நோயாளிக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே வரணும்.
அப்படி கொடுத்துக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு ஒரு மனநிலையிலேயே ஒரு நம்பிக்கை வரும். அப்படின்னா அந்த அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க டாக்டரால 2ஆம் ஸ்டேஜ் 4ஆம் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நோய் வந்து ஒரு புற்று நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் கணக்கில் அப்படியே பரவிக்கிட்டே போகும். இன்னைக்கு இருக்கிறது ஒரு வாரம் கழிச்சு அது செகண்ட் ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் போயிடும். அது டாக்டர் கூட தெரியாது. யாருக்குமே சார் உடம்புல வந்து அந்த கட்டியானது ஒரு புற்றுநோயானது எவ்வளவு வேகத்துல வளருதுன்னு எப்படி சார் மனிதன் அறிய முடியாது. அத முடியாது. வேணா சொல்லலாம், தெய்வம் வேணா அறிந்து கொள்ளலாம், தெய்வத்துக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த ஒரு கவுன்சிலர், அதற்கு சம்பந்தப்பட்ட மனநல மருத்துவர், அது மனநல அதிகாரி, ஆபரேஷன் பண்ண டாக்டர், இந்த டீம் உட்கார்ந்து பேசணும்னா மேஜர் இஷ்யூஸ் சரியாயிரும். இது இவங்களுக்கு பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது, மக்கள்கிட்ட நான் கேட்கறது, மருத்துவர்களை தெய்வங்களாக மதிக்க வேண்டாம். அது அந்த நினைப்பை விட்டுடுங்க. ஒரு மனிதர்களாக மதியுங்க. தெய்வத்தை தெய்வமா மதி. ஆமா, மனிதர்களாக மதிங்க. மனித நேயத்தை வளர்த்துங்கள். 2. மூன்றாவது, அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் தவறானவர்கள் என்றோ, அரசு மருத்துவமனையே தவறான சிகிச்சை தருகிறார்கள் என்றோ அந்த மனநிலையை மாற்றுங்கள். என்னன்னா அங்க இருக்கிற இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் தான் ப்ராப்ளம். அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கட்டடமா இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், வசதிகளாக இருக்கட்டும், அதை அங்க அட்ரஸ் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் அட்ரஸ் பண்றது இங்க அட்ரஸ் பண்ணுங்க. அதனால வன்முறை தீர்வு அல்ல, கத்தி ஆயுதங்கள் தீர்வு அல்ல, பேச்சுவார்த்தையும் அன்பும் தான் தீர்வு. இன்னொரு விஷயத்தை கடைசியா சொல்லிட்டு போறேன். ஒரு நோயாளிக்கு நோய் குணமாகிறது என்றால் மருந்து மட்டும் அவனை குணப்படுத்துவது அல்ல, மருத்துவர்களுடைய ஆலோசனை, அன்பான கனிவான நம்பிக்கை, கனிவான வார்த்தை, அதுதான் அவரை குணப்படுத்துமே ஒழிய மருந்து மட்டுமே நோயாளியினுடைய நோயை குணப்படுத்துவது அல்ல என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நேர்களே, இந்த அளவுக்கு ஒரு டிசர்வ்டான ப்ரோக்ராம்ஸ் எங்கேயும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே மன சந்தோஷம். இப்படி மருத்துவர்கள் மிக சிறப்பாக நோயுடைய தாக்கம் எல்லாமே பேசியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய பெருமாள் ஐயா, நேரமும் இல்லை, நீங்கள் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு தரேன். டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்களுக்கு நான் உளப்பூர்வமான நன்றியையும், டாக்டர் பூபதி ஜான் அவர்களுக்கு உளப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கருணா, திரு சரவண பெருமாள், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வ நன்றியோடு மீண்டும் மற்றொரு சந்திக்கின்றேன். நேர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தோம் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.